கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்று ஸ்தோத்திரம். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து நாமென்று ஒரு நாமம் இல்லை. அந்த நாமத்திலே கர்த்தாவே நீர் தந்த தலைப்பு 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு தலைப்பு அனுகூலமான கதவு. இந்த நாளிலே ஆண்டு கொடுத்த தலைப்பு அனுகூலமான கதவு. இந்த தலைப்பிலே ஆவியானவர் பேசும்படியாக கடந்து வந்த கபாசமனரியா அனுகூலமான கதவு. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் 9வது வசனம். ஏனெனில் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, விரோதம் செய்களும் அநேகர் இருக்கிறார். அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் இந்த ஆவியானவர் பேசுகிறார், எனக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். மைட்டி ஜீசஸ் மைட்டி லார்ட் என்று சொல்றார். அப்போது நாம் இந்த புதிய ஆண்டில் நாம் பிப்ரவரி மாதம் கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு இதுவரையும் அனுகூலமான கதவு திறக்கும்படிய பல வருடங்களாக நம்ம முயற்சி செய்கிறோம். திறந்தவர்களுக்கும் உண்டு, திறக்காத உண்டு. எந்தெந்த கதவு அனுகூலமான கதவு இந்த புதிய ஆண்டில் உங்களுக்கு திறக்க வேணுமோ அது ஆண்டவர் இயேசு தான் திறக்க முடியும். அனுகூலமான யார் திறப்பா? இயேசு ஒருவர் தான் திறக்க முடியும், யார் ஒருவரும் திறக்க முடியாது. எந்த மனிதன் திறக்க முடியாது, எந்த மனுஷன் திறக்க முடியாது, எந்த ஊழியக்காரர் திறக்க முடியாது. ஊழியக்காரர் இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு அனுகூலமான கதவை திறப்பார். இங்கே என்றால் விரோதம் செய்வலும் அதே இருக்கிறார்களாம். அப்போது அனுகூலமான கதவை ஆண்டவர் திறக்கிறார். விரோதம் செய்கிறவர் 7 கதவு இருக்கிறாங்க, 7 கதவு விரோதம் செய்கிறவர் இருக்கிறாங்க. என்றால் அதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கும் போது நல்லது 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 எல்லாம் கண்டார். ஆனால் மனிதனை உருவாக்குறதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேறு சொல்கிறது. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்படும். கதவு யார் திறந்தார்? ஏசப்பா. ஏசப்பா திறந்தார். ஆனால் அங்கே விரோதங்களும் உண்டு. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய நாட்களில் அநேக கதவுகளை ஏவன் நமக்கு திறக்கிறார், அனுகூலமான கதவை திறக்கிறார். ஆனால் விரோதங்களும் உண்டு. அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால் அனுகூலமான கதவை திறந்தவர் என்றால் விரோதம் செய்கிறல நாம் என்ன செய்யணும் உண்டு. நான் அந்த விரோதங்களுக்கு என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கணும். என்றால் அவர் எல்லாவற்றையும் நல்லது 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 கண்டார், எல்லாவற்றையும் நல்லது கண்டார். ஆனால் மனிதனை உருவாக்குனதுக்கு அவர் மனசாப்பட்டாராம். யார் மனசாப்பட்டார்? மனிதனுடைய இதயமானது மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளமாக இருக்கிறது, அதை அறிவித்தக்கவன் யார்? அந்த பிரசங்கில் எல்லாம் மாயை 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 என்று இருக்கா பிரசங்கி சொல்கிறார். அதே போல் நமக்கு இந்த உலகத்தில் அநேக சூழ்ச்சிகள் வரும். எல்லா மனிதனும் சூழ்ச்சி தான் பண்ணுவான். மனுஷன் சூழ்ச்சி பண்ணுவார் இல்லை, பசுத்தமாக இருக்க ஒரு சிலர் தான், மீதி எல்லாரும் என்றால் சூழ்ச்சியில் தான் இருப்பாங்க. ஆனால் அதுதான் சொல்கிறார் என்றால் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, விரோதம் செய்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் இருக்க வரையிலும் அநேக கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். ஆசீர்வாதமான கதவை திறக்கிறார், சமாதானமான கதவை திறக்கிறார், சந்தோஷமான கதவை திறக்கிறார், அற்புதங்கள் கதவு எல்லாம் திறக்கிறார், அரிசன் திறக்கிறார். ஆனால் விரோத செய்களும் உண்டு. அப்போ அந்த விரோத செய்கிறர்கள் என்று தியாகம் செய்கிறார்கள்லாம் அதை நம்ம அழித்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது அந்த விரோதத்தை கொண்டு வர யார்? சாத்தான் கொண்டு வரான், அதை அழிக்க. அப்போது அவர் சொன்ன மாதிரி இங்கே எனக்கு பெரிதும் கதவு தரு விரோதம் உண்டு. அப்போ இந்த உலகத்தை இருக்கிறவர்களும் நம்ம விரோதத்தவர்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தில் தரித்து இருக்கும்போது, ஜெபத்தில் விழித்து இருக்கும்போது, நாம் இயேசுவோடு இருக்கும்போது நிச்சயமாக
இந்த அவர் திறந்த அனுகூலமான கதவு நமக்கு அடைக்கக்கூடாது. விரோதங்களில் நாம் இயேசு நாமத்தில் ஆலோசனை ஜெபம் பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். ஏன்னா ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே ஊழியத்தில் இருக்கும்போது அவருக்கு விரோதமாக சாத்தான் வந்தான். சாத்தான் வந்து என்ன செய்தான் என்றால் அவரோடு இடைப்பட்டான். அப்போது அவர் என்ன சொன்னார்? அப்பால் போ சாத்தானே என்று சொன்னார். அவர் என்ன சாத்தான் எப்படி ஜெயித்தார்? வசனத்தை கொண்டு ஜெயித்தார். நாமும் விரோதம் செய்வர்களெல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, வசனத்தை கொண்டு தான் ஜெயிக்கணும். வேதத்தில் வசனத்தை எடுத்து அந்த விரோதமான ஆவிகளை அழித்து ஜெபம் பண்ணணும். அப்போது தான் நமக்கு 100% விடுதலை வரும் என்றால் சொன்ன மாதிரி, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டது. யார் கதவு தந்தார்? இயேசு அனுகூலமான கதவு தந்தார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே உண்டு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கர்த்தர் அநேக ஆசீர்வாதமான கதவை திறக்கிறார். ஆனால் விரோதம் செய்கிறவங்க உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அப்போ நாம் என்ன செய்யணும்? விரோதமான சாத்தான் இயேசுவே சோதித்தான். அவர் வசனத்தை கொண்டு தான் ஜெயித்தார். அப்போ நாம் இந்த விரோதமான கதவுகளை இந்த வசனத்தை கொண்டு தான் அழிக்கணும். வேற ஒன்றும் அழிக்க முடியாது. ஜமானாதியா தீஸ் மைட் லார்டு, அந்த வசனம் ஏத வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம அழிக்கணும். இயேசு நாம் அழிக்கணும். 1:3 தாசங்களை அழிக்க முடி தேவகுமாரன் வெளிக்கட்டார். உரிமையாக்கி அழிக்கணும். அழிக்கும்போது அந்த விரோதமான அப்படி தான் பவுலும் சிவமும் நிற்பார். அதில் எந்த சந்தேகம் இல்லை, எந்த சந்தேகம் இல்லை, அவர் செய்திருக்க முடியும். அடுத்த வருஷத்துக்கு போகும்போது நியாயாதிபதி புஸ்தகத்தில் 5-6 வருஷத்தை பார்க்கும்போது, அப்போது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாக முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனத்தை கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார். கமானாரியா. அப்போ ஒரு பிரயாணத்துக்காக ஆசாரியன்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. எப்படியா? நியாயாதிபதி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5-6 வருஷத்தை பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாக முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு கவசமானாராவாசியா. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு குடும்பம் சென்னை மாடம் பக்கத்தில் வந்தார்கள். அப்போது அவருடைய மகனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டுக்காக முயற்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு சென்னையில் ஒரு மெடிக்கல் காலேஜை முயற்சி பண்ண போதில் அவங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குமா இல்லை வேறு இடத்துல கிடைக்குமா என்று ஜெபிக்க வந்தார்கள். தகப்பனாரும் மகனும் வந்தார்கள். அருமையான ஜெபிசனமை. இப்போது அவர் சொன்னார், இந்த மகனுக்கு சென்ற பாண்டிச்சேரியில் இந்த இடம் கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் வெளி மாநிலத்திலே கிடைக்குன்னு சொன்னார் ஆவியானவர். அவங்க அங்கே வந்து அங்குள்ள அப்பாயின்மெண்ட்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் ஆவியானவர் சொன்னார், பாண்டிச்சேரியில் நான் அந்த வாசலை திறக்கிறேன்னார். அந்த ஆண்டோடைய வார்த்தை அங்கே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துட்டேன்னார். அக்காமா நீக்கார பசியா. அப்போது அவங்க அந்த வார்த்தை எடுத்துகிட்டு போனாங்க. தேவன் அனுகூலம் இருக்குமா அனுகூலம் இல்லையா என்பதை வார்த்தையை எடுத்துகிட்டு போனாங்க. ஏறே பஞ்சாப் போனாங்க, லூதியானா போனாங்க. அங்கே மெடிக்கல் காலேஜில் எல்லாம் சீட் ஃபுல்லாக. அப்போ ஆவியார் சொன்னார், அங்கே நான் ஒரு இடத்த வச்சிருக்கிறேன் அது சொன்னார். அங்கே போகும்போது அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மாணவர் வரல. அப்போ அது ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இந்த மகனுக்கு அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. அங்கே போகிற பிறகு அந்த வாசல் ஆண்டை திறந்து அவர் ஜாயின் பண்ணார். அவர் அங்கே லூதியானிலே படித்து முடித்து விட்டார். இப்போது
மேற்படிப்பும் படித்து முடித்து விட்டார். அதிகார தேவச்சன்மையே தேவட வார்த்தை உயிர் உள்ள தேவட வார்த்தை. இது அழியாதுங்க. வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு எழுத்தோ மாறாது. ஏன் அந்த ஐயா வந்தார், ஒரு இடத்துல நிறைய டொனேஷன் கேட்டாங்க. அப்போ நான் அது கொடுத்து ஜாயின் பண்ணலான்னு கேட்டார். பாண்டிச்சேரியில் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஆவேசம் இல்லை, உனக்கு வேறு இடத்துல ஆயத்தப்படுத்திக்கின்றாரு. அங்கே போனால் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஆனால் ஆண்ட வார்த்தை அவங்க நேர பஞ்சாப் லூதியானில் போயிட்டாங்க. அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மகன் வரல. அது ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் எடுத்து மகனுக்கு இடம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அனுகூலமாக முடிந்ததா இல்லையா? தேவனுடைய வார்த்தை கேள்வி போகிறதுனால அனுகூலமாக முடிந்தது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு நியாயாதிபதி புத்தகத்தில் என்றால் 18வது அதிகாரத்தில் 5-6 வருஷத்தை பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாக முடியுமா நாங்கள் அறியப்படி தேவனத்தில் கேள் என்றார்கள். அவருக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார். இப்போ அந்த ஆண்டுடைய வார்த்தை கேட்டுட்டு பஞ்சாப் போகும்போது முதல் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரல, அந்த இடத்த கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அது கீழ்ப்படியும் போது அது ஆம் என்று இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இதான் ஆண்டு ஆசாண்டு விசாரித்தார்கள். தேவ ஊழியக்காண்ட விசாரிக்கும் போது அது உங்களுக்கு அனுகூலமாக முடியும். அங்கே 2 நாளாகும் 7வது அதிகாரம் 11வது வருஷம் பார்க்கும்போது இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் சகல அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்தெல்லாம் அனுகூலமாயிற்று. பார்த்தீங்களா? இங்கே இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாக இருந்தெல்லாம் அனுகூலமாயிற்று. அப்போ சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் அரண்மனை கட்டுவதற்கும் அவனுக்கு அனுகூலம் பண்ணார். அனுகூலமான கதை வைத்த கவசமாதியா லாடு. இவ்விதமாய் சாலம் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்தெல்லாம் அனுகூலமாயிற்று என்றால் அரண்மனை கட்டிற்கும் ஆலயத்தை கட்டிற்கும் எல்லா அனுகூலம். அப்போ யார் அனுகூலம்? எல்லாரும் அது எல்லாம் அனுகூலம் பண்ணி யார்? நம்ம ஏசப்பா தான், வேறு யாரும் கிடையாது. அருமையான தாயை, அருமையான தாப்பனே, அருமையான சகோதரி சகோதரி, உங்களுக்கு அனுகூலம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் ஏற்கனவே அனுகூலமாக்கி வச்சுட்டார். அது நம்ம கண்ணு காண இல்லையே, காது கேட்க இல்லையே, நம்ம இருந்து தோன்ற இல்லையே, எல்லாமே அனுகூலமாக வச்சிருக்காரு. அவர் எல்லாம் அனுகூலமாக வச்சிருக்காரு. ஏசப்பா எப்பவுமே நமக்கு அனுகூலம் பண்ணுகிறாரு. அவர் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மகளாக அனுகூலம். அதே போல் ஒரு வாழ்க்கையில் எந்த அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நடக்குமா நடக்காதா ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் எல்லாமே அனுகூலம். சாலமோனுக்கு என்ன இந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் அரண்மனை கட்டுவதற்கும் அனுகூலமாகி தந்தார் இல்லையா? அவர் கட்டி முடித்தார்ல. அந்த தேவன் உங்களுக்கும் எல்லாவற்றிலும் 100க்கு 100 அனுகூலம், 100க்கு 100 மூலம். அவனுக்கு சாலமோனுக்கு என்றால் ஆலயத்தை கட்டவும் 100க்கு 100 அனுகூலமாக இருந்தார். அரண்மனை கட்டிக்கும் அனுகூலமாக இருந்தார். மை காட் இஸ் மை லார்ட். அந்த தேவன் தான் உங்களோடு பேசுகிறார். அந்த மோசையோடு முகமாக பேசினார் இல்லையா? உங்களோடு பேசாமாரியா திஸ் மைட் லார்ட். அந்த தேவன் பேசுகிறார். ஆண்டவரே தங்கிடும்
119 அதிகாரத்தில் இங்கே பார்க்குறோம். சங்கீதம் 119 17வது வசனத்தை பார்க்கும்போது முதல் அடியனுக்கு அனுகூலமாகிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளும். அப்போ வசனத்தை கை கொள்ளுங்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார். உமது அடியனுக்கு அனுகூலமாகிரும், அப்போது நான் பிழைத்து உமது வசனத்துக்கு என்றால் கை கொள்வேன். அனுகூலம் பண்ணோம், உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிவேன், நான் எனக்கு அனுகூலம் செய்யணும்னு சங்கீதக்காரன் கேட்கிறார். கமானாதியா அந்த தேவன் தான். அதே போல் என்ன சொல்கிறார் படிக்கலாம், உமது அடியனுக்கு அனுகூலமாகிரும், அப்போ நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளும். அனுகூலமாகிரும், நான் பிழைத்து வசனத்தை கை கொள்வேன் என்று சொல்கிறார். அருமையான தேவச்சனமை. இப்போது இந்த வார்த்தையை 7 கண்டத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லது. இந்த வசனம் உயிர்ப்பிக்கும், ரட்சிக்கும், சமாதானம் கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும், அற்புதம் செய்யும். ஒரே நாமம், இயேசு நாமத்தில் ஒரு எல்லா அற்புதமும் நடக்கும். உமது அடியனுக்கு அனுகூலமாகிரும், இப்போ நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு எந்த அனுகூலத்தை எதிர்பார்க்கிறீர்களோ நடக்குமா நடக்காது, இயேசு உதவுதான். அனுகூலமான கதவை திறக்கிறவர், ஆசீர்வாதம் கதவை திறக்கிறவர், சமாதான கதவை திறக்கிறவர், சந்தோஷ கதவை திறக்கிறார். எல்லாம் ஒரே ஒருவர் இயேசு ராஜா. அந்த ராஜா உங்கள் மத்தியிலே பேசுகிறார். மை கான்சியஸ் மனிதன் இந்த கதவை தான் அடைச்சிடுவான், ஆனால் கர்த்தர் கதவை அடைக்க மாட்டார். அது எப்பவுமே அதை அடைக்க ஒருவரும் முடியாது. ஒரு பிறக்கவும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவர் எந்த கதவை திறக்கணுமோ அனுகூலமான கதவுகளை திறவுகிறவர். அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். எந்த மைத்தி காட்சி அனுகூலமான கதவு ஒரே தேவன் தேசப்பா தான் திறக்க முடியும். யார் ஒருவர் அது தொழிலாக இருக்கலாம், அனுகூலமான காரியை திறப்பார். திருமண காரியமாக இருக்கலாம், அனுகூலமான காரியை திறப்பார். இல்லை பிள்ளைகளை படிப்பாக இருக்கலாம், அனுகூலமான திறப்பார். இல்லை விட்டால் நீங்கள் வளர்ச்சி அடையாதபடி இருக்கலாம், வளர்ச்சியான கதவை திறப்பார். சந்தோஷம் இல்லாதபடி இருக்கலாம், சந்தோஷம் கற்றுவார். ஆனால் ஆசீர்வாதம், ஆசீர்வாத கதவு, ஆசீர்வாதமான மழையே பெய்யுமே, எல்லாம் வேற்ற இருக்க ஆசீர்வாதமான மழை கதவை திறக்கிற அவர் தான், யாரும் திறக்க முடியாது. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இங்கே 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யணும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் அவன் சொல்கிறார். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாக செய்யணும். வேதத்தில் உள்ள சத்தியம், ஆதியாகமத்திலிருந்து சேசுவர சத்தியம், ஆண்டவர் சத்தியம், அதற்கு விரோதமாக செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாக செய்யணும். சத்தியத்துக்கு விரோதமாக புரட்டி எதுவுமே பேசக்கூடாது, புரட்டி பேசக்கூடாது. சத்தியம், சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணும். அதுக்கு விரோதமாக எதுவும் புரட்டக்கூடாது, மாற்றக்கூடாது. என்றால் இது சத்தியம், எல்லாமே அழியும், சத்தியம்தான் அழியாது. என்றால் என்ற வார்த்தை ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கும். அது என்றால் நீ சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அங்கும் அவர் தான் உன்னை பாதுகாக்கிறார். பாதாத்து போனாலும் அங்கேயும் அவர் தான் உன்னை பாதுகாக்கிறார். ஏன்னா சத்தியத்துக்கு விரோதமாக சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் சந்தி மட்டும் போனாலும் அவர் உன்னை பாதுகாக்கிறார். அவர் தான் அங்கே முடியும். பாதாளத்துக்கு நீ போகிற சித்தம் இல்லை. பாதாளத்துக்கு போகாதபடி பாதாளத்துக்கு போக இருந்தாலும் பாதாளத்துக்கு போகிற உன்னை வெளியே கொண்டு வரும் அவர் தான். என்றால் யாருமே தேவைச்சேர்மை. அதெல்லாம் சந்திரனுக்கு மண்டு போனாலும் பார்க்குற நீ பாதாளத்துக்கு போகிற உன்னை பாதாளத்து போகாதபடி என்றால் நீர்மை கொடுக்கிறார். அதுதான் அவர், அதுதான் சத்தியத்தை
புரட்டி பேசக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக பேசணும். ஏன்னா ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதை வைத்தான். அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவன் என்றால் அவன் ஜெபத்தில் தான் ஈசாக்கு விதை வைத்தார். 100 மடங்கு பலன் வந்தது. ஏன்னா சத்தியத்தின்படி அவன் ஏசாப்பாட்டை கேட்டு தான் அந்த விதை வைத்தார். அதனால தான் 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது. ஊரவ கரபா சங்கரபாதி கரபாதி கரபாதி அனுகூலமான கதவை நம்முடைய ஏசப்பா தவிர எந்த மனிதன் மனுஷி உறவினர்கள் திறக்கிறது, ஊழியக்காரர் திறக்க முடியாது. இயேசு ஒரு அனுகூலமான கதைக்கிறது. அவர் தான் மெய்யான தேவன். அந்த மெய்யான தேவங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் எந்தெந்த அனுகூலமான கதவு திறக்கப்படாதபடி இருக்கோ அது திறக்கதான் உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாக திறப்பார். திறந்தவர் இதுவரை எனக்கு அனுகூலமான கதவு திறக்கப்படல என்று சொல்லி அதான் இங்கே வீட்டை பார்க்கும்போது 2 சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நீங்கள் சத்தியத்துக்கு அனுகூலமாக செய்யக்கூடும். செய்யும் பொழுது எல்லா இடங்களிலும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அனுகூலமான கதவு திறக்கப்படும். அனுகூலமான கதவை திறக்கிறது நம்ம ஏசப்பா தான். மனிதர்கள் அல்ல, மனுஷிகள் அல்ல. அவர் அனுகூலத்தின் தேவன். அனுகூல தேவன் இயேசு ஒருவர் தான். அந்த இயேசு தான் உலகத்துக்கு அனுகூலமான திறக்காது. ஒரு வீட்டுக்கு அனுகூலம் திறக்கிறார், ஒரு குடும்பத்துக்கு அனுகூலம் திறக்கிறார் என்றால் உங்களுக்கு அனுகூலம் திறக்கிறார். இந்த ஊழியத்துக்கு அனுகூலம் அவர் தான், வேறு யாரும் இல்லை. எந்த மனிதனும் இல்லை, மனுஷியும் இல்லை. ஆண்டவனுக்கு திறப்பார். ஏசாயா 45:4 பார்க்கும்போது ஆண்டோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், முன்பகுதி ஏசாயா 44 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தி இருக்க புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அனுகூலமான கதவுகளை ஏன்னா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பு வெண்கல உடைத்து இதுகளை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தி இருக்க புதையலையும் கொடுப்பேன். அனுகூலமான வெண்கல கதை உடைக்கிறவர் அவர் தான். வெண்கல கதை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறித்து அந்த காலத்துக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிக்கிற உலக கொடுப்பேன். இது கதவை தர வெண்கல உடைக்கிறவர். அனுகூலமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. ஏசாயா 44 பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறித்து அந்த காலத்து பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன். யாருக்கு? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவரும் கொடுப்பேன். கொடுப்பனா கொடுத்து விட்டார். ஏசு சொன்னால் அது நிறைவேறும். அதான் ஏசியா பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறித்து அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தி புதையலும் கொடுப்பேன். நீங்கள் ஆட சொல்கிறார், யாரெல்லாம் எந்தெந்த கதவு உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கோ எல்லாம் திறந்துட்டார், எல்லாம் திறந்துட்டார், எல்லாம் திறந்துட்டார். இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். 7 கடத்தில் ஒவ்வொருவரும் 51 அதிசய பிறக்கா வார்த்தையை உன்னித்து கவனிப்பார்கள். ஏனென்றால் இங்கு உரைத்த தீர்க்கதரிசனம் தான் எல்லாமே நிறைவேறியிருக்கு. சுனாமியை குறித்து பேசினார், நிறைவேறினது. கொரோனா பற்றி பேசினார், நிறைவேறிட்டு. அதே போல் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒன்று கூட உதிரல் நிறைவேற்று. அதனால் உன்னித்து கவனிப்பாங்க. இது தேவன வார்த்தை இருக்குது, கவனிப்பாங்க. மத்தேயு 11:35 என் வாயை உமைகளால் திறப்பேன், உலக தோட்டம் முதல் வரை போல வெளிக்கட்டுவேன் என்று தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேற நடந்தது. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கடுத்த பழைய பேப்பர்லாம் கிழிக்க போகிறேன். உலகம் முழுவதும் உள்ள பழைய பேப்பரை கிழிச்சிடுவேன், புதிய பேப்பர் விட்டுவேன். உலகம் முழுவதும் என்னென்ன பழைய பேப்பர் இருக்கோ அதை கிழிச்சிக்கிட்டு நான் புதிய பேப்பர் ஒட்ட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உலகத்தில் எத்தனையோ பழைய பேப்பர் இருக்குது, அதெல்லாம் கிழித்து எரித்துட்டு புதிய பேப்பர் ஒட்ட போகிறார். அதனால் வரக்கூடிய நாட்களில் உலகத்தில் உள்ள பழைய பேப்பர்லாம் கிழிக்கப்படும், எரிக்கப்படும், புதிய பேப்பர் ஒட்டுவார் ஆவியானவர். அதுக்கு அது வலது கரத்தையும் கழக நெட்டிருக்கிறார். பழி வாங்கன்னு செய்கிறாங்க இல்லையா,
அது பழிக்கு பழி வாங்கப்படுவார்கள். யார் பழிக்கு பழி வாங்கன்னு சொன்னால் அந்த பழிக்கு பழி வாங்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க செய்த செய்வினைகள்லாம் அது அவங்களுக்கு தான் பழிக்கு பழி வாங்கன்னு செய்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்தாச்சு. இப்போ கூடாரத்துக்குள்ளேயே வரக்கூடிய ஆத்மாக்கள்லாம் விழிப்போடு செபிக்க போகிறாங்க. கிறிஸ்துக்குள் வரும்போது பழையவள் வழித்தன எல்லாமே புதியாரு. ஒரு முக்கிய தலைவர் சென்னையில் ஒரு மரணம். இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கூடாரத்துக்குள்ளேயே வந்து போனவரெல்லாம் அத்தர்மா இருக்கிறார். வேத வசனத்தை குறிப்பிடுகிறார். பழி வாங்குது எனக்குரியது, நான் பதில் செய்வேன். பழைய பேப்பரை கிழிச்சாச்சு. எல்லாம் புதிய பேர் 52 அதிசய பெறக்காட்சியில் உள்ள எல்லா பழைய பேர் கிழிச்சு புதிய பேர் ஒட்டியாச்சு. 1 கோடி மக்கள் வந்து ரசிக்கப்படுறாங்க. எத்தனை 1 கோடி மக்கள் ரசிக்கப்படுறாங்க. பழைய பேரில் கிழிச்சாச்சு, புதிய பேர் ஒட்டியாச்சு. இதுக்கு அற்புதம் செய்தாச்சு. என் மகனை கேள், என் மகளை கேள். வயிற்று வலியா? அந்த வயிற்று வலி போயிட்டு, ஆமா முன்னோட்டு போயிட்டு, சாமா போயிட்டு, பெச்சாக போயிட்டு. இதெல்லாம் பழைய பேப்பர். இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு உனக்கு இந்த வயிற்று வலி காரணமாக இருந்த பாவம் உன்னை விட்டு போகவும் அந்த பழைய புதிய விட்டார். மை கான் சீசன் மை லார்டு. எந்த ஆய்வு ஒன்றை இருக்கோ பழைய ஆவி, அந்த ஆய்வு ஒன்று விட்டு போகும். பசுத்த ஆவியான்னு வருவார். பழைய ஆவி இருந்து அந்த பாவத்துக்குள்ளே, தாபத்துக்குள்ளே, விபச்சாரத்துக்குள்ளே, மதுபானத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த பழைய கவரை நிகழ்த்திட்டு அந்த புதிய கவரை விட்டுக்கிறார். வாழ்க்கை இன்று மாற்றம். எந்த படிக்க இருந்தாலும் நீ பழைய பேப்பரில் இருந்தால் நீ படிக்க முடியாது. புதிய கவரை விட்டணும். அப்போ நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்போது பழைய பேப்பர் கிழிக்கப்படும், புதிய கவர் ஒட்டப்படும். வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணத்துக்காக காத்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஏன் திருமணம் நடக்கல தெரியுமா? பழைய பேப்பர். ஏன்னா கத்து பிரிவில்லாத எண்ணம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதயத்தில். அதனால் திருமணம் கூடி வரல. நீ மனம் திரும்பி இயேசுவே என்னுடைய பழைய ஜீவித்தை எடுத்து போட்டுட்டு புதிய ஜீவித்தை கொடும், நான் மனம் திரும்புகிறேன். இதுவரை எனக்கு திருமணம் நடக்கலை. காரணம் நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமம், எனக்கு வந்த சாபம். அதனால் பழைய பேப்பர் கிண்ணே கிழிச்சிடும். இனி எனக்கு வாழ்க்கையில் பழைய பேப்பர் வேண்டாம், புதிய பேப்பர் வரணும். என்ன நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா பழைய பேப்பர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிங்களோ தவிர அதை கிழிச்சிட்டு அதை எரித்திட்டு புதிய கவர் கொட்டுவார். பழைய நாட்களை குறித்து ஒருவர் கவலைப்படுறாங்க. நானும் என் மனைவியும் அந்த வாழ்ந்த வாழ்க்கை குறித்து கவலைப்படுறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஒருவர் இல்லை. அது கவலைப்படாத. அது கிறிஸ்துக்குள் வரும்போது பழைய குழந்தை இனி நீ இருக்கக்கூடிய நாட்கள் உண்மையாயிரு, உச்சமாயிரு, நேர்மையாயிரு. உன் வாழ்க்கையை கற்று ஒப்பு கொடு. அப்போது உனக்கு அற்புதம் நடக்கும். சபைகள் எல்லாம் கொஞ்ச நாள் குலுங்கும். எல்லா சபையும் குலுங்கும். இப்போது இருக்க சபையில் இதெல்லாம் குலுங்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது. என்றால் அநேக சபைகளில் வேத வசனம் கிடையாது, பெருமை தான் இருக்குது. வேத வசனம் கிடையாது. தன்னை உயர்த்தி பேசுகிறாங்க. அதனால சபையெல்லாம் குலுங்க போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் தோற்று போகிறாங்க. உலகங்களும் ஆராய்ச்சி நடக்குது. ஆராய்ச்சியில் வெற்றி கிடைக்காது, தோல்வி தான் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அனுகூலமான கதவை எல்லாருக்கும் திறந்து ஆசிரிக்கிறார். இந்த இது உங்களுக்கு தொடப்பட்டால் நீங்கள் கர்த்தருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உற்சாகமாக காணிக்க செலுத்தி, அது இந்த ஊழியம் ஒரு சபை ஊழியம் கிடையாது. இது விடுதலை ஊழியம். தீர்க்க செவிங்கள் பாருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 5:10 வரை அதிகாலை பாருங்கள். சனிக்கிழமை 10 வரை அதிகாலை ஜெபம், காலை 10 வரை உபவாசமும் 10-2 வாருங்கள். ஆஸ்வாத் தேவனுடைய வார்த்தை இருக்கு. வாருங்கள் தேசம் அழைக்கிறோம். ஆமாம். எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 053300023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550
26574551. செல்போன் 9338334445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.